சீடர்களுடைய அனுபவம் மிக புதுமையானது. இந்த எம்மாவு செல்லும் வழியிலே இருவரும் இயேசுவை வார்த்தையிலும் உணவிலும் நற்கருணையிலும் கண்டுகொள்கிறார்கள். இதே அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே பெறுகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். வார்த்தையாக வருகின்ற கடவுள் தம்மை தெளிவுபடுத்துகிறார். உணவாக வருகின்ற கடவுள் நமக்கு பலம் தருகிறார், வழிகாட்டுகிறார். அந்த அனுபவத்தை நாம் பெறுகிறோம் என்று உணர்ந்து அதன் மூலம் இயேசுவை நம்மிலே செயலாக்க அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதித்தால் முதல் வாசகத்திலே புனித பேதுரு சொல்வது போல, என்னிடம் இருக்கிறதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அன்புக்காக இயங்குகிறவர்கள், மன்னிப்புக்காக இயங்குகிறவர்கள், கடவுளுக்காக இயக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்மால் கொடுக்க இயலும். இந்த அனுபவத்தை பிறரன்பாக மாற்ற வேண்டும், மாற்ற முடியும். முயற்சி செய்து பார்ப்போம். உயிர்த்த ஆண்டவருடைய வழியில் நடக்க இந்த அனுபவம் இந்த காலத்திலே நமக்கு சிறந்தது. இறைவன் வாழ்த்து பெறுவாராக.